நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி நல்லா அறிஞ்சிக்கங்க. இந்துக்கிற மாதிரியோ புறஜாதியோ நமக்கு எங்கேயாவது வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஏன் அப்படி வாழணும் போடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தை வந்த நோக்கமே, உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை, நீங்கள் இந்த உலகத்தை பிறந்த நோக்கமே தேவனை மகிமைப்படுத்துதா. ஹல்லேலூயா. நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் என்ன துன்பமானாலும் இன்பமானாலும் தேவனை மகிமைப்படுத்துறது நம்மளோட டார்கெட். அது மாத்திரம் இல்லை, அவர் சித்தத்தை செய்து முடிக்கிறதா நம்முடைய டார்கெட். இயேசு அது மாற்றவராக இருந்தார், அப்படி செய்து முடித்தார். அது அப்படி நம்ம வாழ்க்கையை ஜப வாழ்க்கையும் அப்படியே அமைக்க வேண்டும். அப்படியே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியாவே நாம் ஜபம் பண்ண வேண்டும். தேச நிறைவேறியாக ஜபம் பண்ண வேண்டும். அப்படி நம்ம வாழ்க்கையும் அப்படி அமையும். ஏன்னா நாம் சும்மா அப்படி இருக்கிற ஒரு ஆள் இல்லை. நாம் தேவன் கையின் கிரியில் உண்டாக்கப்பட்ட ப்ராடக்ட், ஒரு விருட்சங்களாக இருக்கிறோம். விசேஷமாய் அவர் கையின் கிரிகளாக இருக்கிறோம். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஷ்காலம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்துவது தான் அவர் சித்தத்தை செய்து வைத்தார்.